தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்ம தூங்கி எழுந்துதான் தொழணுமா? இதை குறித்து ஹதீஸ் கூறுவது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால வலியுறுத்தப்பட்ட ஒரு சிறந்த தொழுகை அப்படின்னா அது தஹஜ்ஜுத் தொழுகை தான். இந்த சுன்னத்தான தஹஜ்ஜுடைய தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தொழுது நம்மளையும் தொழுகும்படி ஏவியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த தொழுகையை நிறைய நபர்கள் தூங்கி எழுந்துதான் தொழணும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை புரிஞ்சிருக்காங்க. பொதுவாக இஷா தொழுகைக்கு பின்பு நம்ம தொழுகக்கூடிய எல்லா தொழுகைகளுமே இரவு தொழுகைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரவு தொழுகைகளை ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல் அப்படின்னு பல பெயர்கள் கொண்டதாக இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம பார்க்குற தஹஜ்ஜுத் தொழுகை. இந்த தொழுகையை இஷாவுடைய பாங்கு சொன்னதுல இருந்து ஃபஜ்ருடைய பாங்கு சொல்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம தாராளமாக தொழுகலாம். தூங்கி எந்திரிச்சுதான் தொழணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது.